மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு மாநில தலைமைகளுடைய முடிவுக்கேற்ப கோவையில் வணிக சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 5 மாநில தேர்தல்கள் முடிந்தவுடன் அநியாயமாக 1000 ரூபாய் வணிக சிலிண்டர் விலை உயர்வு என்பது சாலையோர வியாபாரிகளை, சாலையோர கடைகளில் நம்பி வாழுகிற உணவுண்ணுகிற அத்துணை மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உத்தரவை ஒன்றிய அரசு பிறப்பித்திருக்கிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை பெருமுதலாளிகளுக்கு சலுகை காட்டுகிற மோடி அரசு குறுகிய காலத்திற்காவது இந்த 1000 ரூபாயை ஈடுகட்டக்கூடிய வகையில் இதற்கு மானியம் அறிவித்திருக்க வேண்டுமே தவிர இந்த அநியாய வரி உயர்வு என்பதை இந்த இயக்கங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை. அதோடு ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு என்பது முற்றாக பொய்யாக போன நிலையில் 29,000 காலி பணியிடங்கள், நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்கள், இந்திய இளைஞர்கள் வேலை செய்ய வேண்டிய அதையை முற்றாக அந்த பணியிடங்களை காலி செய்வது, அந்த பணியிடங்களை கைவிடுவது என்கிற ஒன்றிய அரசின் முடிவு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த 2 உத்தரவுகளையும் ஒன்றிய மோடி அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.